ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய்லாம் போட்டு ஒரு சாம்பார், பாகற்காய், கடலப்பருப்புலாம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், பருப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில் கொடுத்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாதம் வெடிச்சாச்சு, சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ பாகற்காய்க்கு என்ன போட்டிருக்கேன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நிறைய போடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா தொக்கா வரத்துக்காக நம்ம இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கழுவி கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயும் நல்லா இந்த ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போடணும். இங்கே பாருங்கள், இந்த சாம்பாருக்கான காய்கறியும் கடுகு, 2 சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டு அதுக்கப்புறமா அந்த காய்கறிகளும் கொஞ்சம் வதக்கணும். இங்கே பாருங்கள், பாகற்காய்க்கு இந்த காரம், உப்பெல்லாம் போட்ட பிறகு அது வேகிற அளவுக்கு, பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா அது நல்லா செவந்து நல்லா வரும். அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இதுலேயும் மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டு இந்த காய்கறிகளை ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலுமே அது வெந்துடும். பாருங்கள், அட் சேம் டைம் இங்கே பாகற்காயும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஃபைனல் டச்சாக எப்பயும் போல் நம்ம இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலையை போட்டு இறக்கணும். நல்லா ஆயில் நல்லா ஊற்றணும். அப்போ தான் இந்த பாகற்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காய்கறி வந்த பிறகு தனியாக நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் இறக்கும் போது புளி தண்ணி ஊற்றுறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் நம்ம அதில் போடணும் ஃபைனல் டச்சுக்காக. அதுக்கப்புறம் 2 துண்டு மாங்காய் இருந்துச்சு, அந்த மாங்காயும் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூளும் இதில் போடணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.